ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்கலாம். அது டூ ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா லெசன் நேம். எழுதின ஆத்தர் வந்து ஏஜே கிரானின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ஆத்தரை பற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, about the author. Archibald Joseph Cronin, 1896 to 1981, was a Scottish novelist, dramatist and a physician. Archibald Joseph Cronin அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இந்த லெசனை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் என்னவா இருந்திருக்காருன்னா, ஒரு ஸ்காட்டிஷ் நாவலிஸ்டாக இருந்திருக்காரு அண்ட் ட்ராமாட்டிஸ்டாக இருந்திருக்காரு. அப்புறம் ஃபிசிஷியன் அப்படின்னா ஒரு டாக்டராகவும் இருந்திருக்காரு. A doctor by training, Cronin was one of the most renowned storytellers of the 20th century. 20வது நூற்றாண்டில் இவர் ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லராகவும் இருந்திருக்காரு. Okay, many of his stories have emerged from his medical career and are now noted for their narrative skills, deep social concerns and finely drawn characters. Cronin's books were not only bestsellers, but some of them, such as The Citadel and The Keys of the Kingdom, were made into successful films and were adapted for radio and television. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் எழுதுகிற அந்த லெசன்ஸ்லாம் வந்து என்னென்னா, நல்ல ஒரு அந்த புக்ஸ்லாம் வந்து நல்லா சேல்ஸ்க்கு போனது மட்டும் இல்லாமல் அவர் எழுதின அந்த லெசன்ஸ்லாம் வந்து நிறைய சிட்டாடல் அந்த கீஸ் ஆஃப் த கிங்டம் அப்படின்ற ஒரு ஃபிலிம்லாம் கூட எடுத்திருக்காங்க. சீரியலாகவும் போயிருக்கு, ரேடியோலலாம் பேசப்பட்டிருக்கு. அப்படிலாம் இவரோட எழுத்துக்கள் இருந்திருக்கு. வேர் மேட் இன்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸாகவும் எடுக்கப்பட்டு இருக்கிறதா. ஹிஸ் நோவலா கண்ட்ரி டாக்டர் வாஸ் அடாப்டட் ஃபார் அ லாங் ரன்னிங் பிபிசி ரேடியோ அண்ட் டிவி சீரீஸ். அப்போ அந்த பிபிசி ரேடியோன்னு டிவி சீரீஸ்லும் இவரை பற்றி அந்த நாவல் அந்த விஷயம்லாம் வந்து நல்லபடியாக அவங்க பேசவும் தொடங்க சீரியலாகவும் எடுக்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறமா இவர் இப்படி அண்ட் இந்த லெசனை பற்றி பார்க்க போனோன்னா, டூ ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா அப்படின்னா ரெண்டு பேர். அப்போ அந்த டூ ஜென்டில்மென்னா அது யாராக இருப்பாங்கன்னா, ரெண்டு பாய்ஸ். ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துக்கலாம். யாரில் அந்த கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ரெண்டு பசங்க. The two gentlemen of Verona. இந்த லெசனில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா ரெண்டு சின்ன பசங்க இருக்காங்க அண்ட் ஒரு நரேட்டரோட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு நர்ஸ் இருக்காங்க. அந்த நரேட்டர் வந்து ஒரு காரில் வராரு. அது காரில் வரும்போது ஒரு டிரைவர் இருக்கிறாரு. இத்தனை பேர் தான் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த ரெண்டு பசங்களுக்கு ஒரு சிஸ்டரும் இருக்கிறாங்க. ஓகேவா, இப்போ என்னன்னா ஒரு ரெண்டு குட்டி பசங்க, ஒரு அக்கா இருக்கா, அதுக்கப்புறம் நரேட்டரோட ஃப்ரெண்டு, டிரைவர், கடைசியாக நர்ஸ். இவங்கெல்லாம் இந்த லெசனில் இடப்பட்டிருக்காங்க. அண்ட் இந்த லெசனுடைய ஸ்டோரிக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு போகலாம். ஹியர் இஸ் அ ஸ்டோரி அபவுட் லவ், டிவோஷன், sacrifice, sincerity, maturity displayed by two little boys in their action to save the life of their sister who suffers from tuberculosis of the spine. இங்கே என்னென்னா இந்த கதையில் வந்து லவ், டிவோஷன், சாக்ரிஃபைஸ், சின்சியரிட்டி, ரெண்டு சின்ன பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அக்காவுக்கு டியூபர்குலோசிஸ் அந்த வியாதியால் ரொம்ப சஃபர் ஆகி டிபி அதில் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்காக பசங்க வந்து எப்படி உழைக்கிறாங்க, அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய பாரம் இருக்குது, சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாக இருக்காங்க அப்படின்றது தான் இந்த லெசன் வந்து நம்மளுக்கு சொல்ல வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், read the story to find out how their actions give a new hope for humanity. அப்போ வந்து இவங்களுடைய அந்த ஆக்ஷன் அந்த செயல்கள் எல்லாம் வந்து நம்ம மனிதர்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை கொடுக்குது அப்படின்றத இந்த லெசனில் பார்க்கலாம். ஓகேவா, லெசனுக்குள்ளே போகலாம். as we drove through the foothills of the Alps அப்படின்றது வந்து ஒரு மலை. ஆல்ப்ஸ்ன்றது ஒரு மலை. அந்த ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் நிறைய அந்த கீழே வந்து ரோடு இருக்கும், அப்படி தானே. டூ ஸ்மால் பாய்ஸ் ஸ்டாப்ட் அஸ் ஆன் த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் வெரோனா. அவுட்ஸ்கர்ட்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா புறநகர் பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வெரோனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வெரோனா இஸ் அ பிளேஸ் இன் இட்டாலி. இட்டாலியில் இருக்கிற ஒரு பிளேஸ். இட்டாலினா என்னது, இட்டாலியோட கேபிட்டல் என்னது, ரோம்.
ஸோ ரோம் நாட்டில் தான் இது இருக்குது. அப்போ என்னன்னா அங்கே 2 குட்டி பசங்க அந்த ஆல்ப்ஸ் மலையில இருந்து இந்த கார் வந்து போயிட்டு இருக்கும்போது அந்த காட்டில் வந்து தேவர் செல்லிங் வைல்ட் ஸ்ட்ராபெரிஸ். அப்போ வந்து அங்கே வந்து அந்த காட்டில் இருக்கிற அந்த ஸ்ட்ராபெரிஸ்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்து பசங்க வந்து விற்கிறாங்க. அப்போ அந்த காரை ஸ்டாப் பண்ணிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி ஸ்ட்ராபெரிஸ் வாங்கிக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குறாங்க. டக்குன்னு டிரைவர் நிறுத்திடுறாரு. காரில் யார் வராங்க? டிரைவர், அதுக்கப்புறம் நரேட்டர் கூட இருக்கிற ஃப்ரெண்டு. அப்போ என்ன பண்ணுங்க, டோன்ட் பை வாண்ட் லியூகி அவர் காஷன் டிரைவர். ஸோ லியூகி அப்படின்றவர் யாருன்னா அவர் வந்து ஒரு டிரைவர். ஓகேவா? அவர் சொல்றாரு, வேண்டாம் இதை வாங்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. யூ வில் கெட் மச் பெட்டர் ஃப்ரூட்ஸ் இன் வெரோனா பிசைட்ஸ் தீஸ் பாய்ஸ். இந்த பசங்கள் பக்கத்தில் வாங்கிறத விட வெரோனான்ற நம்ம இந்த வெரோனாவில் வந்து நல்ல ஃப்ரூட்ஸுங்கெல்லாம் கூட கிடைக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ ஹீ ஸ்ட்ரக்ட் ஹிஸ் ஷோல்டர்ஸ் டு கன்வே ஹிஸ் அப்ரூவல் ஆஃப் தேர் ஷேபி அப்பியரன்ஸ். அப்போ அவங்க பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் பசங்க வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த டிரைவர் வந்து ஸ்ட்ரக்ட் அப்படி என்னன்னா வந்து தோல் அசைப்பு அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ரக்ட் அப்படின்னா அப்போ தோல் அப்படியே ஆட்டிட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி கேஷுவலாக சொல்லிடுறாரு. ஸோ ஒன் பாய் ஹேட் ஆன் ஒன் ஜெர்சி அண்ட் கட் ஆஃப் காக்கி பேண்ட்ஸ், த அதர் ஷார்ட் அண்ட் ஆர்மி tunic gathered in the loose folds about his skinny frame. அதில் வந்து ஒரு பையன் வந்து ஒல்லியாக இருக்கான், இன்னொருத்தன் வந்து அந்த ஜெர்சி துணி, ஜெர்சி மாதிரி அதனால் அது ஒரு கோணியில் தைச்ச மாதிரி ஒரு துணி ஒன்று போட்டிருக்கான். இன்னொருத்த வந்து காக்கி பேண்ட் போட்டிருக்கான். பார்க்கறதுக்கு ட்ரெஸ்ஸும் நல்லா இல்லை அண்ட் பசங்களுக்கு வந்து சரியான லுக்கும் இல்லை. Yet gazing at the 2 little figures with their brown skins, tangled hair and dark earnest eyes. ஸோ பசங்களுக்கு வந்து ஐஸ் டார்க்காக இருக்குது அண்ட் தென் ஜேகல்டு ஹேர், அவங்க சரியாக தலை கூட வரல, ப்ரௌன் ஸ்கின்னாக இருக்குது. இந்த பசங்களை பார்க்கறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஸோ வி ஃபெல்ட் அவர் செல்ஸ் ஸ்ட்ரேஞ்ச்லி அட்ராக்டட். ஸோ இந்த விதத்தை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இவங்க அட்ராக்ட் ஆகிட்டாங்க. யாருக்கு? நரேட்டருக்கு. மை கம்பேனியன் ஸ்போக் டு த பாய்ஸ் டிஸ்கவர்ட் தட் தே வேர் பிரதர்ஸ். ஸோ கூட இருக்கிறவர் வந்து பசங்கிட்ட பேசும்போது கண்டுபிடிச்சிட்டு இவங்க 2 பேரும் வந்து பிரதர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் தம்பிங்களா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பிரதர்ஸ்னா யார்? அது 2 பேர். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பையன் பேர் நிக்கோலா, செகண்ட் பையன் பேர் ஜேக்கபோ. நிக்கோலான்றவர் யாருன்னா 13 வயசுள்ள ஒரு பையன், அவன் தான் பெரிய பையனாக இருக்கான். ஜேக்கபோன்றவர் சின்ன பையன், அவன் வந்து டோர் பக்கம் கார் பக்கம் நின்றுக்கிட்டு அதான் ஸ்ட்ராபெரிஸ் வாங்கியிருக்கிறீங்க பெரிய பேஸ்கெட் வச்சு நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு 12 வயசு இருக்கும். அண்ட் அதையும் வந்து நரேட்டர் வாங்கிட்டு அவங்க பாட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுநாள் நெக்ஸ்ட் மார்னிங் கம்மிங் அவுட் ஆஃப் அவர் ஹோட்டல். ஸோ ஹோட்டல்லேருந்து வெளியில் வரும்போது we saw our friends bent over shoes shines boxes besides the fountain in the public square doing brisk business. ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பசங்க. வெளியில் வரும்போது ஷூஸ்லாம் பாலிஷ் பண்ணுற அந்த இடத்துல. ஸோ அந்த பசங்க வந்து அந்த வேலையும் செய்கிறாங்க. அதை பார்த்த நரேட்டர் வந்து ஷாக் ஆகி பார்க்குறாரு. வி வாட்ச்டு ஃபார் a few moments, then as a trade slackened அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தோன்னா தளர்த்து. ஓகேவா? வி வெண்ட் அப்படியே ஷாக் ஆகி ஒரு மாதிரி தளர்ந்து போய் நிற்கிறாரு. தே க்ரீட்டட் அஸ் வித் ஃப்ரெண்ட்லி ஃபேஸஸ். ஸோ நம்ம நேற்று ஒருத்தரை பார்த்தோன்னா இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபேஸஸ் வித் ஸ்மைலோட பார்த்து கூப்பிடுவோம்ல, அதேமாரி அந்த பையங்களும் கூப்பிட்ருக்காங்க. ஐ தாட் யூ பிக்ட் ஃப்ரூட் ஃபார் அ லிவிங், ஐ செட் வி டூ. அப்போ நீங்கள் அந்த பழம் பறித்து வைக்கிறது வந்து உயிர் வாழறதுக்கு தானே அப்படின்னு சொன்னார். ஸோ வி டூ மெனி திங்ஸ் சார், நாங்கள் நிறைய வேலைகள் பண்ணுறோம் சார். நிக்கோலா ஆன்சர் சீரியஸ். அவன் கரெக்டாக சீரியஸாக சொல்கிறான், நான் நிறைய வேலை செய்வோம், ஒரு வேலைலாம் கூட எங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டானா. He glanced at us hopefully. Often we show visitors through the town to Juliet's tomb. Juliet's tomb அப்படின்னா என்னதுன்னா அந்த ஒரு கல்லறை இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நிறைய பேர் இப்போ அப்துல் கலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபேமஸ் ஆனவங்களுடைய கல்லறைலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் யாரா பார்த்தா போய் பார்க்க தோணும். அதே மாதிரி இந்த ஜூலியட்டோ அவங்களுடைய கல்லறை அதெல்லாம் வந்து சுற்றி காட்டுறதுக்கு அண்ட் நான் ஹோட்டல் சுற்றி காட்டுறதுக்கு, ரெஸ்டாரண்ட், அவங்களுக்கு ஏதாவது வாங்கணும், இந்த மாதிரி நிறைய வேலை வந்து பசங்க செய்வாங்களாம். ஆல் ரைட் ஐ ஸ்மைல், யூ டேக் அஸ் அலாங். ஸோ நீங்களும் எனக்கு கூட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அவங்களும் சொல்கிறாரு. ஸோ ஆஸ் வி மேட் த ரவுண்ட் மை இன்ட்ரெஸ்ட் வாஸ் அகெயின் ப்ரொவோக்டு பை த ரிமார்க்கபிள் demeanors. They were childish enough and in many ways quite artless. Jacopo was lively as a squirrel. So Jacopo பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறாருன்னா, சின்ன பையன் எப்படி இருக்கான்னா நல்லா துருன்னு அணில் மாதிரி இருக்கான். ஸோ நிக்கலோஸ் ஸ்மைல் வாஸ் ஸ்டடி அண்ட் என்கேஜிங். அவன் வந்து நல்லா ஸ்டடியாகவும்
அவன் வேலையில வந்து ரொம்ப ஈடுபாடு உள்ள பையனாகவும் இருக்கிறான். Yet in both these boyish faces there was a seriousness which was far beyond their years. In the week which followed, we saw them frequently, for they proved extremely useful to us. If we wanted a pack of American cigarette or seats for the para or the name of good restaurant, so இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த நரேட்டர் அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து தங்கி இருக்கிறாங்க அந்த வெரோனால கொஞ்ச நாள். அவங்க ஏதோ வந்து எங்கேயோ ஊர்ல இருந்து வந்து இங்க தங்கி சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இவங்கள வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. புது இடத்துல நம்ம போனோம்னா நம்மளுக்கு எல்லா இடமும் தெரிய வாய்ப்பு இருக்காதுல்ல. அதனால அவங்க அந்த நரேட்டருக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்குலாம் ஹெல்ப் பண்றாங்க. Yet in both these boyish faces there was a seriousness and was far beyond their years. அப்படின்னா என்னன்னா, அந்த ரெண்டு சின்ன பசங்களுக்கும் பையனுங்களுக்கும் ஃபேஸ்ல வந்து ஏதோ ரொம்ப சீரியஸா இருக்காங்க. அண்ட் தென் அவங்க வயசுக்கு மிஞ்சின ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள இருக்குது அப்படின்றத நரேட்டர் கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த வீக் விச் ஃபாலோடு வி saw them frequently. ஸோ அந்த ஒரு வாரத்துல நிறைய தடவை அவங்கள வந்து அந்த பசங்களை வந்து அந்த நரேட்டர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து பார்த்துட்டாங்க. ஸோ ஃபார் தே ப்ரூவ்ட் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல் டு அஸ். ஸோ என்ன ஆச்சுன்னா, நரேட்டருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆயிட்டாங்க அந்த பசங்க. இஃப் வி வாண்டட் பேக் ஆஃப் அமெரிக்கன் சிகரெட், எங்களுக்கு ஒரு அமெரிக்கன் சிகரெட் பேக் வேணும், அப்படி இல்லைன்னா சீட்ஸ் ஃபார் த பேரானா ஏதாவது ஒரு பிளேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இல்லைன்னா ஒரு தியேட்டர் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு நேம் ஆஃப் அ குட் ரெஸ்டாரண்ட், ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கெல்லாம் வந்து பசங்க ரொம்ப உதவி செஞ்சுருக்காங்க. நிக்கோலா அண்ட் ஜேக்கபோ could be relied upon to satisfy our needs. ஸோ அவங்களுக்கு என்னென்ன தேவையெல்லாம் இருந்துச்சோ எல்லாமே இந்த பசங்களே பார்த்து வந்துருக்காங்க. What struck one most was their willingness to work. During these summer days, under the hot sun, they shined shoes, sold fruits, hawked newspapers, conducted tourists around the town, and ran errands. ஸோ இந்த பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்து கொடுத்துருக்காங்க. எப்போனா அந்த சம்மர் டேஸில், சரியா, அண்டர் த ஹாட் சன், அதாவது நல்லா அந்த சூரிய அந்த கதிர் வெளிச்சத்தில் கூட அவங்க ஷூ பாலிஷ் பண்ணுறது, ஃப்ரூட்ஸ் விற்கிறது, அதுக்கப்புறமா நியூஸ் பேப்பர், இது மாதிரி நிறைய விஷயம்லாம் பார்த்துருக்காங்க. அப்போ ஒன் நைட் we came upon them in the windy and deserted square, resting on the stone pavement beneath the lights. Nicola sat upright, tired. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு மிட் நைட் இருக்கும். அந்த நைட்டில் அந்த ராத்திரி டைமில் வந்து ஒரு ரவுண்ட் வெளியில் வரும்போது காரில் இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஒரு போஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கீழே பையன் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு, பெரியவன் வந்து நிக்கோலா உட்காந்துக்கிட்டு இருக்கான், ரொம்ப டயர்டாக இருக்கான். அண்ட் அவன் கீழே வந்து நியூஸ் பேப்பர், விற்கப்படாத நியூஸ் பேப்பர் ஒரு பண்டில் ஃபோல்ட் பண்ணியிருக்கு. அதில் அந்த குட்டி பையன் அவன் ஜேக்கப்போ வந்து அவன் மடி மேலே படுத்துக்கிட்டு இருக்கான். அண்ட் ஜேக்கப்போ ஹிஸ் ஹெட் ரெஸ்டிங் அப்பான் ஹிஸ் பிரதர்ஸ் ஷோல்டர் வாஸ் asleep. இட் வாஸ் நியர்லி மிட் நைட். ஓகே, அது நடுராத்திரியாக இருக்குது. What are you out so late, Nicola? Nicola, ஏன் இவ்வளோ லேட்டாக இங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நரேட்டர் கேட்குறாரு. வெயிட்டிங் ஃபார் த லாஸ்ட் பஸ் ஃப்ரம் பேடுவா. நாங்கள் பேடுவான்ற ஒரு பிளேஸ்க்கு இவங்க போய் நியூஸ் பேப்பர் விற்பாங்களாம், அதனால அந்த லாஸ்ட் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். We shall sell all our papers when it comes in. அதுக்கப்புறம் அது வந்துட்ட பிறகு நாங்கள் எல்லா பேப்பரும் விற்றுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். Must you work so hard? You both look rather tired. நீங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப டயர்டாகவே இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறார் நரேட்டர் கேட்குறாரு. We are not complaining. So சார், நாங்கள் எதுவும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணலை அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். பட் நெக்ஸ்ட் மார்னிங் when I went over to the fountain to have my shoes shined, I said, Nicola, the way you and Jacopo work, you must earn quite a bit. You spend nothing on clothes. You eat little enough. When I see you have a meal, it's usually black bread and figs. Tell me, what do you do with your money? ஸோ நான் இன்னைக்கு ஃபுல்லாக உங்களை பார்த்துட்டேன். நீங்கள் வந்து பிளாக் ப்ரெட்டு விற்கிறீங்க, சரி பிளாக் ப்ரெட்டு சாப்பிட்றீங்க, அப்புறம் வந்து அத்திப்பழம் சாப்பிட்றீங்க, ஒரு நல்ல துணி வாங்கி போட மாட்டீங்க, ஆனால் கண்டிப்பாக நல்லா சம்பாதிச்சிருக்கீங்க, ஓரளவுக்கு நல்லா பணம் சம்பாதிச்சிருப்பீங்கன்னு தெரியுதேப்பா அப்படின்னு நரேட்டர் வந்து அந்த பையனுங்க கிட்ட கேட்குறாரு. அப்போ பையன் சொல்கிறான்,
he colored deeply under his sunburn and then grew pale. He looked to the ground. அவன் அப்படியே கிரவுண்டு கீழே தரையை பார்த்துக்கிட்டு, யூ மஸ்ட் பி சேவிங் அப் டு எமிக்ரேட் டு அமெரிக்கா. அவன் கேஷுவலாக அப்படி கீழே குனிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். இவர் பேசுறதுக்கெல்லாம் அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. பட் எனிஹவ் பெரியவங்க ரொம்ப இவ்வளோ தூரம் பழகியிருக்காங்க. ஸோ அவங்க கேட்கும் போது சொல்லணும் அப்படின்றதுனால இவர் நரேட்டர் வந்து ஃப்ராங்காக கேட்குறாரு, ஒரு வேளை நீங்கள் நிறைய காசு சேர்த்து வைக்கிறீங்க பசங்களே, நீங்கள் வந்து வெளியில் கிளம்பி அமெரிக்காவுக்கு போகணுமா, ஸ்டேட்ஸுக்குலாம் போகணும்னு ஆசைப்பட்றீங்களோ, அதுக்காக தான் இவ்வளோ காசு சம்பாதிக்கிறீங்களோ, சேர்த்து வைக்கிறீங்களோ அப்படின்னு கேட்குறாரு. ஐ சஜஸ்டட் ஹீ லுக்ட் அட் மீ சைட்வேஸ், ஸ்போக் வித் அன் எஃபர்ட். ஸோ சும்மா சைடாக பார்த்து கேட்குறாரு. அப்படி இமேஜின் பண்ணி பாருங்க. வி ஷுட் கிரேட்லி லைக் டு கோ டு தி ஸ்டேட்ஸ். ஆமாம், உண்மையாகவே எனக்கு ஸ்டேட்ஸ் போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஹியர் அட் ப்ரெசன்ட் வி ஹேவ் அதர் பிளான்ஸ். இப்போ எங்களுக்கு வேறு பிளான் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ இவர் கேட்குற வாட் பிளான்ஸ் அப்படின்னு நரேட்டர் கேட்குறாரு. ஹீ ஸ்மைல் அன்கம்ஃபர்டபுளி. ஜஸ்ட் பிளான்ஸ் சார், ஹீ ஆன்சர் இன் அ லோ வாய்ஸ். அப்போ அன்கம்ஃபர்டபுளாக வந்து பேசுகிறாரு. அந்த பையன் சொல்கிறான் அவனுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அந்த பதில் சொல்கிறதுக்கு. ஸோ அவனுக்கு வந்து கஷ்டமாக சொல்கிறான். ஜஸ்ட் பிளான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறான். அது என்ன பிளான்ன்றது விவரித்து சொல்லலை நரேட்டருக்கு. வெல் ஐ செட் வி ஆர் லிவிங் ஆன் மண்டே. இஸ் தேர் எனி ஐ கேன் டூ ஃபார் யூ பிஃபோர் வி கோ? அப்போ சரிதான், நாங்கள் அந்த நரேட்டர் சொல்கிறாரு, மண்டேக்கெலாம் நாங்கள் கிளம்பிடுவோம், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் என்ன எனக்கு சொல்லுங்கள், நான் எதாவது செய்யட்டுமா, என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் அப்படின்னு அவர் நரேட்டர் சொல்கிறாரு. நிக்கோலா ஷுக் ஹிஸ் ஹெட் பட் சடன்லி ஜேக்கப் செட் சார் ஹி பஸ்ட் அவுட் எவ்ரி சண்டே வி. அப்போ வந்து நிக்கோலா வந்து தலையை மட்டும் ஆட்டுறான். ஆனால் ஜேக்கப்போ வாயை தந்து சொல்லிடுறான், சின்ன பையன், எல்லா சண்டேவும் வந்து நாங்கள் கண்ட்ரி பக்கம் போவோம். அது கண்ட்ரி அந்த இடம் வந்து பொலிட்டா, அது வந்து 30 கிலோமீட்டர்ஸ் தூரம் இருக்குது. ஆனால் யூஸ்வலாக நாங்கள் போகும்போது ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துக்கு தான் போவோம். யூஸ்வலி வி ஹையர் பைசைக்கிள்ஸ். But tomorrow, since you are so kind, you might send us in your car. அப்போ நாளைக்கு தானே நீங்கள் போகிறீங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ண, எனக்கு ரொம்ப நல்லவங்களா தெரியுறீங்க, அப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களை காரில் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ வந்து ஐ ஹேட் ஆல்ரெடி டோல்டு லியூகி ஹி மைட் ஹேவ் த சண்டேஸ் ஆஃப். ஹவவர் ஐ ஆன்சர்ட் ஐ வில் டிரைவ் யூ அவுட் மை செல்ஃப். அப்போ நெரேட்டர் சொல்கிறாரு, நான் ஆல்ரெடி லியூகின்றவர் ஒரு டிரைவர் இல்லையா, அவர் வந்து சண்டேனா வந்து அவருக்கு லீவு, அப்படி நான் லீவ்னே சொல்லிட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல பசங்களா, உங்களுக்காக நான் என் காரை டிரைவ் பண்ணி வரேன் அப்படின்னு நெரேட்டர் சொல்கிறாரு. தெர் வாஸ் அ பாஸ். நிக்கோலா வாஸ் glaring at his young brother in vexation. ஸோ சோர்வா, வெக்ஸேஷனை நல்ல சோர்வா பையன் வந்து பார்க்குறான். யாரை? அவங்க தம்பியை நிக்கோலா. ஏன்னா அவன் வந்து இந்த மாதிரி கேட்டுட்டானது அவனுக்கு பிடிக்கல. ஸோ வி குட் நாட் திங்க் ஆஃப் ட்ரபிளிங் யூ சார், உங்களை நான் கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு விருப்பம் இல்லை சார் அப்படின்னு நிக்கோலா சொல்கிறான். இட் won't be any trouble, இது எனக்கு கஷ்டமாக தெரியலப்பா அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. He bit his lip. Then in a rather put out tone he said very well. ஸோ அவன் உதட கடிச்சிக்கிட்டு அவன் வந்து பேசிக்கிறான், சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறான். The following afternoon we drove to the tiny village set high upon the hillside. I imagined that our destinations would be some humble dwellings. So அவர் என்ன பண்ணுறாரு, கார் எடுத்துக்கிட்டு ஆஃப்டர்நூன் கிளம்பி போகிறாங்க ரெண்டு பேரும். யார்? அந்த குட்டி பையன் ரெண்டு பேர், அப்புறம் வந்து நம்ம நரேட்டர் போகிறாரு. அது வந்து ஒரு மலைப்பகுதி, ஹில்ஸ் சைடு, அந்த பக்கமாக போகும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சரி நம்ம போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷனாக சேர வேண்டிய இடம் வந்து என்னவா இருக்கும், பையனுக்கு ஹெல்ப் கேட்டிருக்காங்கல்ல, ஸோ கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இடம் வந்து ஒரு சாதாரண இடமா இருக்கும் அப்படின்னு நினச்சி அவர் போகிறாரு. பட் டைரக்டட் பை ஜெக்கப்போ குட்டி பையன் தான் வந்து இந்த பக்கம் போங்க இந்த பக்கம் போங்கலாம் சொல்கிறான். வி ட்ரூ அப் அட் அ லார்ஜ் ரெட் ரூஃப்டு வில்லா. வில்லா அப்படின்னா வந்து வில்லேஜில் இருக்கிற ஒரு நல்ல பெரிய இடமா, ஒரு பெரிய வீடு, அந்த மாதிரி ஒரு இடம், ஓகேவா? அப்போ அந்த இடத்துக்கு கூட்டு போனது, அது நல்ல பெரிய வீடாகவும் இருக்குது அண்ட் ரெட் ரூஃப்லாம் போட்டிருக்கு. இவருக்கு ஆச்சரியமாயிடுது, என்னடா இவ்வளோ பெரிய பங்களா பார்க்குற இடத்துக்கு போயிருக்குமே அப்படின்ட்டு. சரௌண்டட் பை ஹை ஸ்டோன் வால், நல்ல பெரிய வால்லாம் இருக்குது. I could scarcely believe my eyes, and before I could recover breath, my two passengers had leaped from the car. கார்லேருந்து ரெண்டு பசங்க என்ன பண்ணாங்க, டப்புன்னு அந்த பங்களா வந்த உடனே எகிரி குச்சி ஓடிட்டானுங்க. அதுக்கப்புறம் இவரு பார்க்குறாரு அண்ட் போகும்போது சொல்கிறாங்க, we shall not be long சார், நாங்கள் ரொம்ப நேரமாக இருக்க மாட்டோம், perhaps ஒன்லி அண்ட் ஹார், ஒரு வேளை ஒரு ஹவராக தான் இருக்கும், பர்ஹாப்ஸ்னா மேபி ஒரு 1 hour வேணால் நாங்கள் அது தங்கியிருப்போம். மேபி யூ லைக் டு கோ டு தி கேஃப் இன் த வில்லேஜ் ஃபார் எ ட்ரிங்க். நீங்கள் வில்லேஜில் போயிட்டு அந்த கிராமத்து
கிராமத்தில் என்ன அது குடிக்கணும்னா போய் காஃபி குடிக்கணும்னா குடிச்சிட்டு வந்துடுங்க, நாங்கள் 1 ஹவரில் ரிட்டர்ன் வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி பையனுங்க சொல்லிட்டாங்க. தே disappeared beyond the corner of the wall. அப்போ அந்த பசங்க வந்து அந்த காம்பவுண்டுக்கு பின்னாடி வழியாக அந்த பசங்க திடீர்னு காணாம போயிட்டானுங்க, அதாவது உள்ளே போயிட்டானுங்களாம். ஆஃப்டர் a few minutes of I followed. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவரே பார்த்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு, இந்த பசங்க எங்கே தான் போயிருக்காங்க எக்ஸாக்டாக தெரியலையே அப்படின்னு போய் பார்க்க போனாராம். I found a grilled side entrance and determinedly rang the bell. ஸோ ஒரு grill போட்ட ஒரு கேட் இருக்கு, அதுக்கப்புறமா அங்கே போனால் காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணால் பெல் அடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே போகும்போது a pleasant looking woman with steel rimmed spectacles appeared. அப்படின்னா ஒரு லேடி வராங்க, அவங்க தான் இப்போ நர்ஸ், நான் சொன்ன நர்ஸ் வராங்க. பார்க்க நல்லா ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்ருப்பாங்க, நல்லா ட்ரெயினான ஒரு நர்ஸாக இருக்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு கண்ணாடி போட்டிருக்காங்க, ஸ்பெக்டிகல்ஸ்னால் கண்ணாடி போட்டிருக்காங்க. ஸோ ஐ ஜஸ்ட் brought 2 small boys here. எதுக்கு திடீர்னு வந்திருக்காங்கன்ற மாதிரி அவங்க பார்க்கும்போது நாங்கள் 2 பையன்களை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எஸ், her face lit up. She opened the door to admit me. அப்போ வந்து அட்மிட் பண்ணுறதுக்கு சரி வாங்க உள்ள அப்படின்ற மாதிரி அவங்க கூப்பிட்டாங்க. நிக்கோல் அண்ட் ஜெக்கப், ஐ வில் டேக் யூ அப். சரி நிக்கோலை ஜெக்கப் நான் உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஷீ லெட் மீ த்ரூ அ கூல் tiled vestibule into the hospital. For our hospital the villa had become. At the door of a little cubicle the nurse paused, but her finger to her lips, and with a smile bade me look through the glass partition. The 2 boys were seated at the bedside of a girl of about 20 who, propped up on pillows, wearing a pretty lace jacket, was listening to their chatters. Her eyes soft and tender, on could see at a glance her resemblance to her brothers. A vase of wildflowers stood on her table beside a dish of fruits and several books. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ வந்து இவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போன உடனே அந்த நர்ஸ் வந்து அவங்க பார்க்குறாங்க. ஸோ இவர் வந்து ஒரு கண்ணாடி பார்ட்டிஷன் வழியாக பார்க்குறாரு. அந்த பக்கம் ஒரு பொண்ணு வந்து தலைக்காணி அது பின்னாடி அந்த பில்லோ வந்து முட்டு கொடுத்த மாதிரி அவள் கொஞ்சம் ஸ்லாண்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. சும்மா படுக்கவும் படுக்காமல் உட்காந்துக்கிட்டும் இல்லாத பொசிஷனில் இருக்கா. அவள் பக்கத்தில் வந்து டேபிள் பக்கத்தில் ஃப்ளவர்ஸு ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. இந்த 2 பசங்களும் உட்காந்துக்கிட்டு அவங்க அக்கா கிட்ட பேசுகிறாங்க, விளையாடுறாங்க. அந்த பொண்ணோட நல்லா அவள் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கா, பார்க்கறதுக்கு அழகாக. ஒரு 20 வயசு பொண்ணு, அவள் பேர் வந்து லூசி. அவள் என்ன பண்ணுறான்னா, அந்த லூசியா வந்து அவளுக்கு தான் டியூபர்குலோசிஸ், அவளுக்கு வந்து அந்த டிபி வியாதி இருக்குது. ஸோ அவளோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக தான் பசங்க இவ்வளோ உழைக்கிறாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு இந்த லெசனில் தெரியுது. ஓகேவா? இப்போ என்னென்னா நல்லா பேசும்போது அவளோட கண்ணை பார்த்தோன்னா ரொம்ப சாஃப்டாகவும் அமைதியாகவும் இருக்குது. அப்போ வந்து won't you go in? அப்போ வந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நர்ஸ் வந்து கேட்குறாங்க, ஏன் சார் நீங்கள் உள்ளே போகலைங்களா அப்படின்னு. அப்படியே சும்மா மர்மர்டு அப்படின்னு கேட்குறாங்க. மர்மர்டுன்னா அப்படியே சொல்லிக்கிட்டே லைட்டாக அப்படி சொல்லி கேட்குறாங்க. லூசியா வில் பி ப்ளீஸ்ட் டு see you. அவங்கள பார்க்கணும்னு நினைப்பாள் அப்படின்ட்டு. ஐ ஷுக் மை ஹெட் அண்ட் turned away. I felt I could not bear to intrude upon this happy family party. இந்த மாதிரி இந்த ஃபேமிலி ஒன்றா இருக்கும் போது நான் வந்து அது உள்ளே போய் பார்க்குறது நல்லா இல்லை மேம், ஏன்னா அவங்க என்னை இன்வைட்டே பண்ணல. பட் அட் த ஃபுட் ஆஃப் த staircase I drew up and begged her to tell me all she knew about these boys. இந்த பசங்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கிஞ்சி கேட்குறாரு நரேட்டர். அப்போ வந்து அந்த பாய்ஸை பற்றி நம்ம நர்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஷீ வாஸ் ஈகர் டு டூ ஸோ. அதை பற்றி சொல்கிறதுக்கு ஆர்வமாகவும் இருந்தாங்க. தேவர் ஷீ எக்ஸ்பிளைன்டு குவாய்ட் alone in the world except for this sister Lucia. their father, இந்த லூசியாவை தவிர அந்த பசங்களுக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை யாருமே இல்லை. ஆனால் அப்பா வந்து ஒரு ஃபேமஸ் சிங்கராக இருந்தார். அப்போ வந்து ஒரு had been killed in the early part of the war. அந்த ஒரு போரில் அவர் இறந்துட்டு shortly afterward a bomb had destroyed their home and thrown the 3 children into the street. ஒரு பாம் வெடிப்பில் வந்து ஒரு வார் வந்துச்சு, அந்த போரில் வந்து பாம் போட்டு வெடிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பஸ்ட் ஆனதும் அவங்க வீடும் இடிஞ்சு போச்சு. பசங்கள்லாம் தெருவுக்கே வந்துட்டாங்க. ஆக்சுவலி அவங்க நல்லா கம்ஃபர்டபுளாக வாழ்ந்த ஃபேமிலிஸ் தான். அதுக்கப்புறம் தே ஹேட் ஆல்வேஸ் நோன் டு கம்ஃபர்டபுள் அண்ட் கல்ச்சர்டு ஃபேமிலி. லூசியாவுக்கு வந்து என்னென்னா
herself been training as a singer, and they had suffered horribly from near starvation and exposure to the cold winter. அவ வந்து நல்ல ஒரு சிங்கர் ஆகணும்னு அவனுக்கு ஆசை, நல்லா ட்ரெயினும் பண்ணியிருக்கா. ஆனால் இப்போ என்ன, அவளுக்கு அந்த கோல்டு வின்டர்லேயும் அவள் ரொம்ப கஷ்டப்படுறதுனாலையும் அவளால் முடியாமல் போகுது. ஃபார் மந்த்ஸ் they had barely kept themselves alive in the sort of the shelter they built with their own hands amidst the rubble. பசங்க வந்து இதுக்கு இதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. திடீர்னு இவ்வளோ கஷ்டம் இருக்கிறதுனால இடிபாடுகளில் அந்த வீடெல்லாம் இவங்களே சும்மா அப்படியே கட்டி அந்த வீட்டில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தென் ஃபார் 3 years the Germans ruled the city. 3 வருஷம் வந்து ஜெர்மன் வந்து அந்த சிட்டியை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. the boys grew to hate the Germans. அப்போ வந்து அந்த ஜெர்மன் வந்து அந்த ஜெர்மன் தான் வந்து வார் பண்ணி பாம்பு போட்டு இவங்களெல்லாம் அந்த மாதிரி நாஸ்தி பண்ணிட்டு இருக்கு. ஸோ பசங்களுக்கு வந்து ஜெர்மன் கண்ட்ரி பிடிக்கவே இல்லை. அப்போ அந்த இவங்க 3 வருஷம் வாழ்ந்தது சுத்தமாக ரூல் பண்ணதும் சுத்தமாக பிடிக்கல. ஸோ அவங்களை எதிர்த்து போராடும் போது இந்த 2 பசங்களும் தான் ஃபர்ஸ்ட் அதை கலந்துக்கிட்டு அதை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ when the war was over, அப்போ வந்து போரும் முடிஞ்சு போச்சு. and we had peace at last. கடைசி எங்களுக்கு சமாதானம் வந்துருச்சு. they came back to their beloved sister. எல்லாம் நல்லா முடிஞ்ச பிறகு அவங்க அக்கா கிட்டே வந்துட்டாங்க. அண்ட் தே ஃபவுண்ட் ஹர் சஃபரிங் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ் ஆஃப் தி ஸ்பைன். அதுக்கப்புறம் ஆனால் அவங்க அக்கா வந்து டியூபர்குலோசிஸ் அதில் ரொம்ப கஷ்டப்படுறான்றதை பார்த்து அவங்களால அதை தாங்கிக்க முடியல. ஸோ ஷீ பாஸ்ட் டு குவைட் பிரித். அதுக்கப்புறம் கொஞ்சம் மூச்சு விட ஆரம்பித்தா அந்த நர்ஸ். தென் டிட் தே கிவ் அப்? ஐ டு நாட் ஹாவ் டு ஆன்சர் தட் கொஷின்ஸ். என்னால் இந்த கொஷின்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. தே brought here, persuaded us to take her into the hospital. In the 12 months she had been our patient, she has made good progress. There is every hope that one day she will walk and sing again. இப்போ வந்து பரவாயில்ல. அதுக்கப்புறம் அந்த போருக்கெலாம் அதுக்கப்புறம் இப்போ நல்லா சமாதானமாக ஆகிட்ட பிறகு அந்த பசங்க வந்து அக்காவை கூட்டிகிட்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த வில்லாலங்கள்கிட்ட விட்டுட்டு நாங்கள் வலுக்கட்டாயமாக கொடுத்துட்டு போனாங்க. நான் வந்து சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு மாதம் வீக்லி வந்து அவங்க பேமெண்ட் பண்ணிடுறாங்க அந்த மெடிசனுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நர்ஸ் வந்து யார்கிட்ட, நம்ம நரேட்டர் கிட்ட. ஸோ அஃப்கோர்ஸ் everything is so difficult now. இப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எல்லாமே. ஃபுட் so scarce and dear. We could not keep going unless we charge a fee. But every week Lucia brothers have made their payment. She added simply, I don't know what they do. I do not ask. நான் வந்து அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, நான் பசங்க கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு எதுவுமே கேட்க மாட்டேன். ஒர்க் இஸ் ஸ்கேர்ஸ் இன் வெரோனா. நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றதுல நான் கேட்கல. வெரோனால ரொம்ப கஷ்டம்தான் ஒர்க் பண்ணுறது. பட் வாட் எவர் இட் இஸ், ஐ நோ தட் தே டூ இட் வெல். அவங்க எல்லாம் நல்லா தான் பண்ணுறாங்கன்றது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு நர்ஸ் வந்து நரேட்டர் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ நரேட்டர் சொல்கிறாரு, ஆமாம், எஸ் ஐ அக்ரீட், தே குடன்ட் டூ இட் பெட்டர். அவங்களால இதை விட பெட்டராக பண்ண முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு பசங்க பண்ணுறாங்க. ஐ வெயிட்டட் அவுட் சைட் அண்டில் த பாய்ஸ் ரீஜாயின்ட் மீ. ஸோ நரேட்டர் இது நர்ஸ் கிட்ட பேசிட்டு அவர் வெளியில் வந்துடுறாரு. அதுக்கப்புறமா அந்த நரேட்டர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, பசங்க மறுபடியும் ரீஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வந்து வெளியில் வந்து நின்று பசங்களுக்காக வெயிட் பண்ணுறாரு. அண்ட் தென் ட்ரூ தெம் பேக் டு த சிட்டி. மறுபடியும் அவங்க சிட்டி, அந்த வெரோனா சிட்டிக்கே அவங்க போயிடலாம் அப்படின்ட்டு பசங்க 2 பேரும் அக்காவை பார்த்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் வராங்க. தே செட் பிசைட் மீ நாட் ஸ்பீக்கிங். அந்த இவர் பக்கத்தில், நரேட்டர் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க பசங்க. ஒரு விஷயத்தை பற்றி கூட அந்த நரேட்டர் கிட்ட சொல்லவே இல்லை, பர்சனல் விஷயத்த. நரேட்டரும் அதை கேட்கவே இல்லை. ஃபார் மை பார்ட், I did not say a word. I knew they would prefer to feel that they had safely kept their secret. அவங்க சீக்ரெட் அவங்க சேஃப்டியாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சேஃப்டியாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல. ஸோ அதை வந்து அவர் பிரேக் பண்ணலை. அது நினச்சி அவர் அமைதியாக இருந்தார். yet their devotion had touched my deeply. அந்த பசங்களுடைய அந்த ஈடுபாடு இருக்குல்ல, அதை வந்து அவரை ரொம்ப டச் பண்ணிடுச்சு. ஸோ வார் had not broken their spirit. வார் வந்து அந்த போர் வந்து அவங்களுடைய ஆவியை வந்து முறிக்கவே இல்லை, அந்த ஸ்பிரிட்டை பிரேக் பண்ணல. பட் their selfless action brought a new nobility to human life, gave promise of a greater hope for human society. அந்த தன்னிச்சையாக பசங்க செயல்பட்ட அந்த செயலுக்கு அவங்க வந்து
பலனை அனுபவிக்கிறாங்களே கண்டி அவங்களுக்குள்ள இருக்கிற கஷ்டத்தையோ எதையோ வெளியில ஷேர் பண்ணிக்கல, சொல்லிக்கவும் இல்லை. ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க வாழ்க்கையை அவங்க கரெக்டாக ரன் பண்றாங்க. திருடலை, எதுவுமே பண்ணல, உண்மையா உழைக்கிறாங்க அவங்க ஃபேமிலிக்காக. இது வந்து அது ஒரு சாக்ரிஃபைஸ், லவ், டிவோஷன், இதெல்லாம் தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு லெசன்லேயே கொடுத்துருப்பாங்க அந்த சின்ன பசங்களோடது. ஸோ ஹியர் அ ஸ்டோரி அபவுட் லவ், டிவோஷன், sacrifice, sincerity and maturity displayed by two little boys in their action to save the life of their sister who suffers from tuberculosis of the spine. ஓகேவா? அவங்க அக்கா டியூபர்குலோசிஸ்க்கு சஃபர் ஆகுறாங்கள, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க டிபி வியாதியில். அதுக்காக இந்த பசங்க எவ்வளோ பாடுபடுறாங்கன்ற விஷயத்தை பற்றி அவர் அவ்வளோ நினச்சி ஆச்சரியப்பட்டு ரொம்ப மனசளவில் பாராட்டிக்கிட்டாரு. ஓகேவா? இந்த லெசன் வந்து கண்டிப்பாக எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் ஏற்றதாகவும் இருக்குது. கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எடுத்த லெசன் புரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.